வணக்கம். இந்த அருமையான இரவு பொழுதினிலே ஒரு சிறு கருத்து. அதாவது இப்ப சமீப காலத்துல வந்த தக் லைஃபோட அருமையான முத்துமழை பாட்ட வந்து நெறைய பேரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத நான் விமர்சனம் பண்ண வரல. ஆ இப்ப நெறைய வீடியோக்கள் இத பத்தி வந்திருக்கு. டி நல்லா பாடியிருக்காங்களா? இல்ல சின்மயி நல்லா பாடியிருக்காங்களா? ஆ என்ன ராகத்துல பாடியிருக்காங்க? அப்படின்னு நெறைய பேரு விமர்சனத்த அனுப்பியிருக்காங்க. ஆ இத்தன பேரு பேசின நெறைய விஷயத்துல நானும் பார்த்தேன். ஆனா, ஆ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு இந்த பாட்டோட வரிகள் வந்து எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த பாட்டுக்கோட முக்கியமான ஒரு காரணமே அந்த வரிகள் தான்னு எனக்கு தோணுச்சு. அத பத்தி என்னோட ஒப்பீனியன்ஸ், என்னோட கருத்துக்கள உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அது சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் அத பத்தி பேசலான்னு. ஆ நான் சின்ன வயசுல இருக்கும்போது பரதநாட்டியம் ஆடியிருக்கேன். அதே நேரத்தில நெறைய கிராமியங்களும் ஆடியிருக்கேன். அப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது, என்ன முதல்ல நான் ஆட வரும்பொழுது, ஆ என்னோட அப்போ உள்ள குரு மணிமாறன் சார் வந்து என்ன உட்கார வச்சு, ஆ ஒரு பாட்ட அப்பலாம் கேசட் டேப் தான் இல்லையா? ஸோ அத போட்டு பாஸ் பண்ணி, ஆ எனக்கு ஒவ்வொரு வரியும் ஆ போட்டு ஸ்டாப் பண்ணி, "உனக்கு என்ன புரிஞ்சுச்சு?" அப்படின்னு சொல்லி, அவரோட விளக்கத்த குடுத்து, அதுக்கப்புறம் முழு பாட்டையும் என்ன கேட்க வச்சாரு. அப்போ அந்த பாட்ட நான் திருப்பி கேட்கும் பொழுது, அதோட அது எனக்கு வேற மாரியான ஃபீல் ஆனுச்சு. அந்த ஒரு பழக்கம் எனக்கு அப்ப ஆரம்பிச்சது. ஆ 20, 25 வருஷத்துக்கு 28 வருஷத்துக்கு அப்புறமும், இன்னுமே நான் கேட்கிற பாடல்கள் எல்லாத்துலயுமே அது வரிகள நுணுக்கமா கவனிப்பேன். அது எல்லா பாட்டுக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது, இந்த காலகட்டத்தில. பட் சில பாடல்கள் உண்மையிலேயே வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து இந்த முத்துமலை பாட்ட வந்து கொஞ்சம் பிரிச்சு பேசலாம், அப்படின்ற ஒரு இதுல தான் இந்த காணொளிய நான் பதிவு பண்றேன். ஆ இத வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது என்ன மாரியான ஒரு செட்டிங்? இதுல வந்துட்டு ஒரு பெண் இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு ஆண் மேல ஒரு காதல் இருக்கு. ஆனா, அந்த ஆண் வந்து ரொம்ப ஃப்ளர்டேஷியஸா இருக்கான். அவன் இருப்பானா? இருக்க மாட்டானா? ஆ அதுல எனக்கு கவலை இருக்கா? இல்லையா? அப்படின்ற ஒரு மாரியான சினாரியோல தான் எழுதியிருக்காங்க. அந்த கண்ணோட்டத்துல இத பார்க்கும்பொழுது தான், இந்த வரிகள் வந்து நம்மளால இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க முடியுது. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்திரியாதோ. இந்த முத்தமழைன்றது வந்து நம்மளுக்கு 2 விதமா பார்க்கலாம். முத்துமழைன்றது வந்து அ அதாவது ரெயின் அது முத்து முத்தா பெய்யறதாவும் இருக்கலாம். இல்ல முத்தங்கள் இடுற அந்த மழைய கூட அதையே மழை மாரி அவங்களுக்கு வந்து நெறைய முத்தங்கள் வருது அப்படின்னு கூட குடுத்து அ முடியாதா? அப்படின்ற மாரி எவ்வளோ குடுத்தாலும் பத்தாதே அப்படின்ற மாரியானது தான் ஆரம்பிக்கிறாங்க. முல்லை இரவோ சொல்லாரவோ. முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ! இந்த முல்லைன்றது வந்து 2 வகைப்படும். ஒண்ணு முல்லை மலர். இன்னொன்னு வந்து நம்மளோட காடு, வனம் அந்த மாரியான முல்லை. அந்த ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு காடு, ஆ எப்படி எரியும்? ஈரப்பசமை நெறையா இருக்கும் இல்லையா? பட் அப்ப கூட இந்த முத்த மழையில, ஆ அதாவது இவர் குடுக்குற முத்தத்துல, இந்த மாரி பச்சை பசுமையா ஈரப்பதமை உள்ள காடு கூட, முல்லை கூட எரியுமாம். அப்படின்றத வர்ணிச்சு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமா நம்ப இந்த வரிகள குடுத்தது வந்து சிவா ஆனந்த். ஆ அத நான் சொல்ல மறந்துட்டேன். "பொல்லா இரவோ, சொல்லா உறவோ, இங்க உந்தன் கையில் சொர்க்கம்" அப்படின்னா, நான் 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 என்னையே உனக்கு குடுத்துட்டேன். அதனால உன் கையில சொர்க்கம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேல "பொல்லா இரவோ, சொல்லா உறவோ" அதாவது இந்த இந்த இரவுல நம்மளோட கூடி இணையிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஆ சந்தோஷம் கலந்த ஒரு வழி. ஆ இந்த உறவுக்கு என்ன பேரு அப்படின்றதா. ஏன்னா, அந்த படத்த பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். ஆ த்ரிஷாவும், கமலையும் வச்சு தான் இந்த இந்த பாடல எழுதியிருப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து அவரோட அ மனைவி கிடையாது. ஸோ, அத வச்சு நீங்க இதுல பார்க்கும்போது, "பொல்லா இரவோ, சொல்லா உறவோன்றது" வந்து வேற மாரியான ஒரு அர்த்தங்கள் உங்களுக்கு அ தரப்போகுது. எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ.
இல்லா ஒருவனை வேண்டி ஏங்கும் முசுரும். அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா சொந்தமா இல்லையான்னு தெரியாமலே அந்த பொன் வாடுறா அப்படின்றத தான் இங்க சொல்ல வராரு. கண்ணாலா என்னாலா பெண்ணாலா. கண்ணாலன்றது வந்து என் கண் இமைகளுக்கு ஆஹ் ஆஹ் இடையானவனே அப்படின்றது. என்னாலானா நீ எனக்கு சொந்தம், பெண்ணாலானா பல பெண்களோட மனதை கவர்ந்தவனே அப்படின்ற சொல்றதுதான் இதோட அர்த்தம். இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சமான ஒரு ஒரு கட்டம் ஆக்சுவலி இறுதியிலையும் வரும், இங்கேயும் வரும். அது வந்து இன்னும் வரும் எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை. ஒரு பாட்டையோ இல்ல ஒரு கதையோ முடிக்கும் போது முடிவுன்னு முடிச்சிருவாங்க, அது முடியும் தெரிஞ்சிடும். இது முடிக்காம என்ன பண்றாங்கன்னா முடிவுல என் கதை இன்னும் தொடரும், இதோட முடிஞ்சிடாது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், இறுதியில த்ரிஷா வந்து இறந்துருவாங்க. ஸோ இந்த வரிகளை நீங்க படத்தோட ஒட்டி பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான அர்த்தங்களை கொடுக்குது. காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை. காலை கனவுனா நம்ம வந்து காலையில எந்த ஒரு கனவு கண்டாலும் பலிக்காது அப்படின்னுவாங்க. ஸோ அது உண்மையா பொய்யான்றது தெரியாத ஒரு நிலைமை இல்லையா? அதனாலதான் காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை அப்படின்ற போது அவங்க ஆஹ் இந்த கனவு பலிக்குமா பலிக்காதா அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே இந்த வரிகளை கொடுத்திருக்காங்க. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே நானும் நீயும் இணையிற வரைக்கும் இந்த இந்த வழிக்கு வந்து ஒரு தீர்வு வராது. கண்ணான கண்ணே என் கண்ணாளா என் உள்மன காதலை கண்டாயா. கண்ணான கண்ணே என் கண்ணாளா என் உள்மனம் காதலை கண்டாயா. அதாவது இது ரொம்ப ஒன் சைடடான ஒரு லவ்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா இவங்க இவர் மேல அவ்வளவு காதல் வச்சிருக்காரு, ஆனா இவங்க மேல காதல் வச்சிருக்காரா இல்ல வரும் டீஸ் பண்றாரா இருப்பாரா மாட்டாரான்ற ஒரு ஒரு நோக்கத்திலேயே இந்த பாட்டு இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு. கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா போதும் போதும் என சென்றாயா. கருமை கொண்டு கண் நோக்கினா ஒரு பெண்ணோட கண்ணுல மை போட்டிருப்பாங்க இல்லையா? சோ கருமை கொண்ட கண் நோக்கி என்னோட கண்ணை நீ பார்த்து பொய் சொல்லி நிக்கிறாயா இல்ல நீ உண்மை சொல்றாயா, என் கூட தான் இருப்பியா இருக்க மாட்டியான்ற கேள்வி இது. போதும் போதும் என சென்றாயா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. காதல் வந்தாலும் போனாலும் பெண் என்ன செய்வாயோ அப்படின்னு ஆண்களோட வரிகள் இதுல வரும். அவங்களோட வழியில வந்து அந்த அந்த காதல்ல வந்து அவர் வந்தாலும் உனக்கு வழிதான் போனாலும் அவருக்கு வழிதான். இந்த மாதிரி என்ன நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுவ, எப்படி நீ தாங்குவ அப்படின்ற மாதிரி இத கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு ஆண்களோட வரிகள் வருது. இது வந்து ஒரு பாலை நிலத்தினில் சோலை நிழலென. இது அப்படின்னா ஒரு டெசர்ட்ல தண்ணிய பார்த்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு மகிழ்ச்சி அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருமோ அதே மாதிரி காதல் சொல்வேன் நான் காதல் சொல்வேன் ஆண் சொல்றான். அதாவது உன்னோட தாகத்தை தணிக்கிற அளவுல நான் வந்து உங்ககிட்ட காதலை சொல்லுவேன் அப்படின்றாரு. மோக பனி போர்வையில் கரங்கோர்க்கையில் காதல் சொல்வேன் காதல் சொல்வேன். அதாவது நம்ம கூடி இணையிற நேரத்துல போத்தி கையில உன் கைய பிடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட என் காதலை சொல்வேன் அப்படின்னு இந்த ஆண் ஏன் இந்த இடத்துல சொல்றான்னா இது ஒரு டீசர் தான். ஆரம்பத்துல இருந்து இந்த ஆணோட அந்த பாகத்தை வந்து ஒரு டீசிங்காவே வச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி ஃபிளர்டேஷியஸ் கேரக்டர். அதனால அவன் அந்த ஆசையை தூண்டுறான். நான் காதலி காதலன் நீ வேறு எல்லாம் வேஷம் என்பேன் வெறும் வேஷம் என்பேன்.
அதாவது சில காதல்ன்ற ஒரு ஒரு இணைப்புல ஒரு காதலும் காதலியும் இணைக்கும் போது உலகமே மறைஞ்சு போயிடும்னுவாங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்ற ஒரு கோணத்துல மத்தது எல்லாமே பொய்யி, இது மட்டும் தான் உண்மை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோன்றத இதுல சொல்லியிருக்காங்க. காலம் யாவும் நீதானே அந்த காலம் வந்தால் வெல்வேன். காலம் யாவும் நீதானே அந்த காலன் வந்தால் வெல்வேனே அப்படின்றாங்க. என்னோட வாழ்க்கை முழுதும் நீதான். அந்த காலன் வந்து உன்னோட உயிரை பறிச்சுட்டு போற நேரத்துல கூட நான் நின்னு அத சண்டை போட்டு வெல்லுவேன் அப்படின்னு அவனுக்கு அவங்க வாக்கு கொடுக்கறாங்க. வருமொரு சூரியன் பல தாரகை மண்ணில் மின்னல் வீழாதே. இத அடுத்து நீங்க நல்லா கவனிக்கணும். திடீர்னு ஆண்களோட வரிகள் வருது. அதுல மறுமொரு சூரியன் பல தாரகை அப்படின்னா இன்னொரு சூரியன் வரும், பல நட்சத்திரங்கள் வரும். அப்படி இருந்தும் மண்ணில் மின்னல் வீழாதே, அதாவது மின்னல் வந்து மண்ணை தொடாதே அப்படின்றாங்க. இத பல கோணங்கள்ல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச கோணத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுல வந்து ஆஹ் நிறைய சூரியன் இருக்கு, நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணாலுமே மின்னல் வந்து தரைய தொடாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எவ்வளையோ பண்ணலாம், எவ்வளையோ இருக்கலாம். ஆனா நான் உனக்கு கணவனாக முடியாது. ஆனா நம்ம காதல் நிஜம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்துக்குங்க. இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா? காதில் விழும் வரை காதல் பாடவா? சோ இவளையும் அவன் சொல்லி முடிச்சு அவங்கள டீஸ் பண்ண பிறகும் திருப்பி பெண்கள் வரி வருது. அதுல காதல் வந்தாலும் போனாலும் பெண் என்ன செய்வாயோ, இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா, காதில் விழும் வரை காதல் பாடவா. உனக்கு நான் சொன்னது வந்து கன்வின்ஸ் ஆகலைன்னா நான் திருப்பி என் கதையை என் காதலை நான் சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு என் மேல காதல் வர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் அவங்க இங்க சொல்ல வர்றது விஷயம். நானும் தான் மாறுதான் தான் இங்கு உங்கள் கையில் சாதம். புல்லாயிரவோ சொல்லாரவோ எல்லா ஒருவரை வேண்டி எங்கும் உசுரோ. கண்ணாளா என்னாளா பெண்ணாளா இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை. இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லா இரவோ சொல்லா உறவோ, இல்லா ஒருவனை வேண்டி ஏங்கும் முசரோ. இப்படி ஒரு ஆள் இருக்காரா இல்லையா, நான் கனவு காண்றேனா நிஜம் காண்றேனா, இவர் எனக்கு கிடைப்பாரா மாட்டாரா அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கண்ணாலா என்னாலா பெண்ணாலா. நான் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா இந்த பாடல் வரிகள் எப்படி முடிக்கிறாங்கன்னா, முடிக்கிற கட்டத்துல கூட டு பி கண்டினியூன்னு சொல்ற மாதிரி இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, ஐ வில் நாட் கிவ் அப் ஆன் யூ, ஐ வில் கண்டினியூ லவ்விங் யூ அண்ட் ஐ வில் மேக் ஷூர் தட் யூ வில் லவ் மீ பேக் அப்படின்ற ஒரு இதோட இதை முடிக்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நன்றி. உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி பாடல்கள வரிகளை பிரிச்சு சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் கொடுங்க, இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எனக்கு என்னைக்குமே தேவை. அதுக்கும் மேல இப்ப நான் இவ்வளையும் உங்களுக்கு விளக்கின பிறகு மறுபடியும் போய் இந்த பாட்டை ஒரு வாட்டி கேளுங்க. உங்களுக்கு அது வேற மாதிரி கேட்கும், வேற மாதிரி தெரியும். இதை நீங்க புது புது கண்ணோட்டத்தோட நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.